அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் பேச போற விஷயம், தொட்டில் குழந்தை திட்டம். அத பத்தி தான் பேச போறேன். இதுக்கு அ திட்டம் கொண்டு வரப்பட்டது 1992 ஜெயலலிதா அம்மா கொண்டு வந்தாங்க. சரியா? இந்த திட்டத்த பத்தி தான் நான் பேச போறேன். என்னோட மனசுல என்ன தோணுச்சு, இந்த திட்டம் வந்தப்போ, அ எங்க அம்மா சொன்ன வார்த்தை எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. "வயித்தெரிச்சலா இருக்கு. இப்படி கூட அம்மா, அப்பா பண்ணுவாங்களா?" அப்படின்னு. நான் பிறந்த ஊரு திண்டுக்கல். எங்க ஊர் பக்கம்லாம் நான் வந்து இந்த பெண் சிசு கொலையெல்லாம் கேள்விப்பட்டதே கிடையாது. அப்படி ஒரு சம்பவமே நான் கேள்விப்பட்டது கிடையாது. ஒரு சில இடங்கள் நடக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா, நான் நேரடியா எதுவுமே அனுபவப்பட்டது கிடையாது. அப்போ எங்க அம்மா சொன்ன வார்த்தை, "எப்படி இதெல்லாம் முடியுது அவங்களால?" அப்படின்னு. நான் அப்போ ஸ்கூல் போயிட்டுருக்கேன். ரொம்ப சின்ன பிள்ளை. ஆனாலும் எனக்கு அந்த முதல்ல அந்த குழந்தைய குடுத்தாங்க பார்த்தீங்களா, அந்த டிவில காமிச்சாங்க அவங்கள. அந்த அம்மா, அப்பா. அவங்களுக்கு ஏற்கனவே 2 பொண்ணு இருக்கு. 3வது பொண்ணு பிறந்ததுனால, அந்த குழந்தைய கொண்டு வந்து கவர்மெண்ட் கிட்ட குடுக்குறாங்க. அது எனக்கு வந்து அந்த அந்த சம்பவம் ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. எங்க வீட்ல நான் ஒரே பொண்ணு. அம் எனக்கு குழந்தை பிறந்த சமயத்துல, எனக்கு முதல் குழந்தை பிறந்து ஒரு 1 வயசு, 1 1/2 வயசு இருக்கிற டைம்ல அந்த சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. எப்படின்னா, அது ஒரு 3வது பையனா பொறந்திருந்துச்சுன்னா, அவங்களால வளர்க்க முடியும். எப்படி நீங்க யோசித்து பாருங்க. அது பொண்ணா இருந்தா மட்டும் அவங்களால என்னால பார்த்துக்க முடியாது அப்படின்றாங்க. அதுக்கு காரணம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பெண் சிசு கொலை, பெண் குழந்தைகள் வந்து கருக்கலைப்பு செய்யப்பட்டதுக்கு காரணம் என்னன்னா, பெண்களுக்கு வந்து கல்யாணம் பண்றப்போ நெறைய இந்த நகை, பாத்திரம்லாம் குடுக்கணும். அப்புறம் சீர்வரிசை கூட பெருசா கிடையாது. இந்த கல்யாணத்துக்கு ஆகுற செலவு. அதுதான் வந்து பெரிய சுமையா இருக்கு. அதனால பிள்ளைங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பகுதியெல்லாம் நெனச்சுட்டு, அ பிறந்த குழந்தையெல்லாம் கொன்றுருக்காங்க. சரிங்களா? அதுக்கு மூல காரணம் வந்து பணம் தான். அப்போ அரசாங்கம் வந்து ஒரு 3வது குழந்தை பிறந்துச்சுன்னா, பொண்ணா பிறந்துச்சுன்னா ஒரு உதவி பண்ணலாம். இல்ல நீங்க வந்து வரதட்சணைய தடுக்கிறதுக்கு ஏதோ முயற்சி பண்ணலாம். அதுவும் பண்ணல. ஸ்ட்ரெயிட்டா குழந்தைய எங்ககிட்ட குடுங்க. நாங்க வளர்த்துக்கிறோம் அப்டின்னா, இது எவ்ளோ பெரிய இது வந்து இப்போ ஒரு அம்மாவுக்கு எதிரான ஒரு திட்டம்னு நெனைக்கிறேன். ஒரு 10 மாசம் சுமந்து பெத்துக்கிற ஒரு அம்மாவுக்கு எதிரான திட்டம். இப்போ எந்த அம்மா வந்து தன்னோட குழந்தைய விட்டு பிரியணும்னு ஆசைப்படுவா? எத்தனையோ பிள்ளைங்க வந்து ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறாங்க. அந்த பிரிவ யோசித்து பாருங்க. இப்ப நமக்கெல்லாம் நான்லாம் ஹாஸ்டல்ல போய் தங்கி இருந்திருக்கேன். அந்த பிரிவு எவ்வளோ கஷ்டமா இருக்கும். ஒரு பெத்த குழந்தை அப்படியே பிறந்து 1 வாரம் 10 நாள் ஆன குழந்தைய கொண்டு வந்து அப்படியே குடுக்குறாங்களே, அது எப்படி அந்த அம்மாவுக்கு அவ்வளவு முடிஞ்சுது? எப்படி முடியுது அவங்களால? அப்ப அது அந்த குழந்தையோட அப்பாவோட பங்கு தான் அதிகமா இருக்குதுன்னு எனக்கு தோணுது. அந்த குடும்பமே கூட குடுன்னு சொல்லலாம். ஆனா ஒரு அம்மா வந்து ஒரு அம்மாவுக்கே தன்னோட முடிவுல